அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்பொழுது இருப்பது டோக்கியோ நரிட்டா விமான நிலையம். ஒரு வார பயணமாக நம்முடன் ஒரு 15 விவசாயம் அக்ரிடெக் எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்முடன் இருந்திருப்பது மதிப்பிற்குரிய திரு பிரதாப் சார் அவர்கள், RTI எக்ஸ் கமிஷனர். நிறைய இப்போ சோஷியல் சர்வீஸில் விவசாயிகளுடன் சேர்ந்து பயணம் செய்கிறாரு. சார் சொல்லுங்கள் சார், உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? எந்த மாதிரியான அனுபவங்களை நீங்கள் பகிர்வுகளை கொடுங்க சார் ப்ளீஸ். வணக்கம் சார். கடந்த ஒரு காலமாக நம்முடைய திரு கருணாநிதி காசிநாதன் அவருடைய அறிவுறுத்தலின்படி கடந்த ஒவ்வொரு நாளும் அறிவுபூர்வமான விவசாயத்தை சார்ந்த சில அபூர்வமான நிகழ்வுகளை இங்கே நாங்கள் கண்டோம். முதலாவதாக இயற்கை விவசாயத்தை பற்றி ஜப்பானை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி உணவுபூர்வமாக எப்படி இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஜப்பான் எப்படி நம்முடைய விலை ஒரு ஏக்கரில் 10 மூட்டை 20 மூட்டை அரிசி என்றால் இவர்கள் இடத்தில் 100 மூட்டை அரிசி வருவது எப்படி, அதே போன்று காய்கறிகள், கீரைகள் மற்ற அனைத்துமே நம்மை விட 50% அதிகமாக வருவது எப்படி என்று ஆய்வுபூர்வமாக அவர்கள் எங்களுக்கு விளக்கினார்கள். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதே போன்று ஃபுட் எக்ஸ்போ 120 நாடுகள் கலந்து கொண்டது. அதில் நாங்கள் பல அனுபவங்களை பெற்றோம். அதே மாதிரி சுசுகி வருங்காலத்திலே விவசாயத்துக்கு தேவையான ரொபோட்டிக் உபகரணங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் வருங்காலத்தில் வருவதற்கு இப்பவே திரு கருணாநிதி அவருடைய முயற்சியால் நாங்கள் கண்டுகளித்தோம். அது இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சியை திரு கருணாநிதி சார் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை நான் கண்டிப்பாக உணர்வுபூர்வமாக வாழ்த்துகிறேன். அவருடைய முயற்சி மீண்டும் இது தொடர்ந்து எங்களை போன்ற இப்போது நான் முழு விவசாயி சார்ந்திருப்பதனால் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. இந்த கட்ட அனுபவங்களை எனக்கு தெரிந்த விவசாயிகளுக்கும் நான் செய்கின்ற விவசாயத்துக்கும் பயனுள்ளதாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். முதலீட்டாளர்களுடைய இந்த நிகழ்ச்சி நடந்ததா நம்ம பார்த்தோம். அந்த முதலீட்டாளர்களுடைய அனுபவம் எப்படி சார் அது பயனுள்ளதா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொருத்தரும் எங்களுடன் பல்வேறு துறையில் சார்ந்த விவசாய சார்ந்த பொருள்களும் கலந்து கொண்டிருந்து சிறப்பித்தார்கள். அதில் என்னுடைய அக்ரோ டூரிசம் போன்ற ஒரு வினாக்களுக்கு சிறப்பான முறையில் பதிலளித்தார்கள். ஜைகா மூலியமாக ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் மூலமாக என்னை தொடர்பு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதுக்குண்டான முயற்சி திரு கருணாநிதி மூலமாக நான் முயற்சி செய்வேன். அதே போன்று எங்களுடன் ஊட்டியிலிருந்து வந்தவர்கள், அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள் மற்றும் மதுரையிலிருந்து எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கொடுத்து இருக்கிறது. இது போன்ற ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகள் நம்முடைய நாட்டுக்கு உதவி செய்வது உண்மையே எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதாக இருக்கிறது, விவசாயிகளை உற்சாகப்படுத்துவதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல அனுபவமாக கருதுகிறேன் சார். நன்றி சார். ஜப்பானுக்கு வந்தால் சாப்பாடு, தங்கிறது, மொழி இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. நாங்கள் அதையெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க சார்? கண்டிப்பாக. அதாவது நாங்கள் தனியாக வந்தால் இது சாத்தியம் கிடையாது. மரியாதைக்குரிய கருணாநிதியினுடைய அவருடைய டீம் அற்புதமாக ஏற்பாடு செய்தார்கள். அதே போன்று சாப்பாடு எங்களுக்கு சென்னையை விட எங்கள் சிறப்பான உணவு கிடைச்சது தான் உண்மையாக சொல்லணும். ஒரு நாள் கூட அந்த ஃபீலிங் எங்களுக்கு கிடையாது. சிறப்பான முறையில் சாப்பாடு, தங்குமிடம் அனைத்துமே திரு கருணாநிதி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அது உண்மையாகவே அது மறக்கக்கூடாத ஒரு விஷயம். நன்றி சார். உங்களை போல நிறைய அனுபவசாலிகள் ஜப்பானுக்கு இந்தியாவையும் ஜப்பானையும் இந்த பொருளாதாரத்தை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பளிக்குமாறு நாங்கள் அனைவரும் தமிழ் சங்கம், டோக்கியோ தமிழ் சங்கம், ஜப்பான் தமிழ் சங்கம் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார். நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ. வணக்கம் சார்.